வணக்கம். இன்னைக்கு எவ்ரி டேக்கும் ஆல் டேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டையும் நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி எவ்ரி டே போடுற இடத்துல ஆல் டேயும், ஆல் டே போடுற இடத்துல எவ்ரி டேயும் போடுறாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இந்த விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சுற மாதிரி நம்ம இது என்னன்னு லேர்ன் பண்ணிட்டு ஒரு எக்ஸசைஸும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ இது ரேவன் மர்ஃபீஸ் எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர் யூனிட் 80ல இருந்து ஒரு எக்ஸசைஸ் எடுத்திருக்கிறேன். 80.2 7 சென்டென்சஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம், என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட், லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன். எவ்ரி டே அண்ட் ஆல் டே. எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும், ஒரு வாரத்துல உள்ள ஒவ்வொரு நாளையும் நம்ம சொல்லலாம், ஒரு மாசத்துல உள்ள ஒவ்வொரு நாளையும் சொல்லலாம். ஓகே, எவ்ரி டே ஆஃப் எனி பர்டிகுலர் பீரியட். இப்போ ஒரு வீக் எடுத்தோம்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த எல்லா நாட்களுமே தான் எவ்ரி டேனா, ஒரு நாள் தவறாம. ஓகே, ஸோ இங்க புக்லயுமே நீங்க இங்க வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கத பார்ப்பீங்க. ஒரு நாள் விடாம எவ்ரி டே. ஓகே, திஸ் இஸ் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும். ஆல் டேனா ஒரு டேயோட என்டையர் பீரியட். This is all day. Let us say this is Monday. Okay, so Mondayங்கிறது ஒரு நாள் தான். அந்த நாளோட ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும். It is just one day. இப்ப நாள் முழுவதும். Every day is not equal to all day. Every dayயும் all dayயும் ஒண்ணும் இல்லை. Every dayனா ஒவ்வொரு நாளும், all dayனா ஒரே நாளோட அந்த முழு பொழுதும். Every day is equal to on all days. எல்லா நாட்களிலும். நான் தமிழ்லையும் எழுதியிருக்கிறேன் பாருங்க. எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும், ஆன் ஆல் டேஸ்னா எல்லா நாட்களிலும். ஸோ இது ரெண்டும் தான் ஒண்ணு. இந்த சென்டென்சஸையும் நீங்க பாருங்க, நல்லா புரியும். We had yoga class every day. ஒவ்வொரு நாளும் யோகா கிளாஸ் எங்களுக்கு இருந்தது. We had yoga class on all days. எல்லா நாட்கள்லையும் யோகா கிளாஸ் இருந்தது. இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா நீங்க we had yoga class all day அப்படின்னு போட்டா நாள் முழுசும் யோகா கிளாஸ் இருந்துச்சுன்னு அர்த்தம். We are talking about just one day. Okay, that's completely different from these two sentences. Okay, so இப்போ இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணலாம். Complete the sentences with every day or all day. Yesterday it rained dash. இந்த சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளை பத்தி தான் நம்ம பேசுறோம். எஸ்டர்டே பத்தி தான். இப்ப நேத்து நாள் முழுசும் மழை பெய்தது. Yesterday it rained all day. Yesterdayன்னு சொன்ன பிறகு இங்க எவ்ரி டேன்னு வரவே வராது. எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும். ஆனா நம்ம வந்து எஸ்டர்டே பத்தி மட்டும் பேசுறோம். Number 2, I buy a newspaper dash, but sometimes I don't read it. நான் தினமும் நியூஸ் பேப்பர் வாங்குறேன், ஆனா சில நேரங்கள்ல நான் வாசிக்கிறது இல்ல. ஸோ தினமும் அதுதான் எவ்ரி டே. நாள் முழுசு நியூஸ் பேப்பர் வாங்குறேன்னு சொல்ல முடியுமா? No, right? Now I hope you've got the difference now. I buy a newspaper every day, but sometimes I don't read it. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்க நல்லா பார்க்கலாம் ரெகுலர் ஆக்ஷன்ஸ்க்கு. நம்பர் 3, I'm not going out tomorrow. நாளைக்கு நான் எங்கேயும் வெளியில போகல. Present continuous, you see, for planned personal programs. I'm not going out tomorrow. நாளைக்கு எங்கேயும் வெளியில போலங்கறத முடிவு பண்ணிட்டோம். அதை இப்ப சொல்றோம். I'll be at home dash. நாளைக்கு நான் நாள் முழுசும் வீட்ல தான் இருப்பேன். I'll be at home all day. நாளைக்கு பத்தி மட்டும் தான் பேசுறோம் நம்ம. இங்க எப்படி நம்ம yesterday பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்ல it is just about one day and that is tomorrow. I usually drink about 4 cups of coffee every day. இது ஒரு ரெகுலர் routine action தான் இது. தினமும் நான் பொதுவா 4 கப் காஃபி குடிப்பேன். ரைட், ஸோ இது வந்து ரொட்டீனை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ எவ்ரி டே. Paula was ill yesterday, so she stayed in bed dash. Once again, it's about just yesterday. நேத்து அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதனால அவ நாள் முழுசும் பெட்ல தான் இருந்தா, படுக்கையில தான் இருந்தா. She stayed in bed
all day, the entire day. Okay. I'm tired now because I've been working hard dash. இப்ப நான் எனக்கு டயர்டா இருக்கு ஏன்னா நான் நாள் முழுசும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். I've been working hard all day. ஒரு நாள் ஓட என்டையர் பீரியடும் வேலை பார்த்ததுனால இப்ப டயர்டா இருக்கிறேன். Last year we went to the seaside for a week and it rained dash. போன வருஷம் நாங்க சீசைடுக்கு போனோம், ஒரு வாரத்துக்கு போனோம், for a week, and it rained every day. So இங்க all day போட முடியாது ஏன்னா நம்ம ஒரு வாரத்தை பத்தி பேசுறோம், a week, right? So அந்த வீக்ல உள்ள நம்ம போயிருந்த அந்த ஒரு வாரம் முழுசுமே ஒவ்வொரு நாளுமே மழை பெய்தது. It rained every day. Okay, that's the difference. I hope it was useful, right? இப்ப அந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே 2 சென்டென்சஸ் இந்த காமெண்ட்ஸ்ல எழுதுங்க. எவ்ரி டே யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸும், ஆல் டே யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸும். என்ன டென்ஸ்லனாலும் இருக்கலாம், பாஸ்டோ ஃபியூச்சரோ வாட்எவர், ரைட்? ஆனா இந்த அர்த்தத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. See you in the next lesson.